ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சுவிசேஷம் என்கிறதான புத்தகத்தில் மாடல் 1. அதில் 5வது பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெப நடை செய்வது எப்படி? ஜெப நடை செய்வது எப்படி என்று நாம் பார்க்கும்போது, சபை ஊழியம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக நமக்கு தேவ பாரம் வேண்டும், ஊழிய பாரம் வேண்டும், தரிசனம். அது மட்டும் இல்லாமல் ஊழிய அழைப்பு நமக்கு இருக்க வேண்டும். நாம் ஜெப நடை செய்வதற்கு முன்பாக, சபையை உருவாக்குவதற்கு முன்பாக ஒரு பகுதியை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அந்த பகுதியில் நாம் சென்று அந்த பகுதியில் ஜெப நடை செய்ய வேண்டும். ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவசரப்படாமல் அந்த பகுதியை குறித்ததான பணித்தள ஆய்வுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்யும்போது அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது, முதலாவது, ஏன் ஜெப நடை அவசியம்? நாம் ஏன் ஜெப நடை செய்ய வேண்டும்? அந்த பகுதியில் உள்ள ஆவிக்குரிய பொருளாதார சமூக நிலைகளை அறிந்து கொள்ள, அல்லது அங்கு உள்ள பழக்க வழக்கங்கள், அந்த மக்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, அந்த பகுதியை ஆளுகை செய்கிறதான பலவானின் ஆவிகள், சாத்தானுடைய ஆவிகள், சாத்தானின் அரண்கள், எல்லை பிசாசுகள் அந்த மக்களை எப்படி கட்டி வைத்திருக்கிறது, அந்த மக்கள் எப்படிப்பட்ட கட்டுக்குள்ளாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, சுவிசேஷ வேலை செய்ய மற்றும் சந்திப்பதற்கான அந்த காரியங்களை நாம் திட்டமிடும்படியாக, அந்த யுக்திகளை நாம் அறிந்து கொள்ளும்படியாக இந்த ஜெப நடை அவசியமாக நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, எப்படி செய்ய வேண்டும்? இந்த ஜெப நடையை நாம் எப்படி செய்ய வேண்டும்? இரண்டு பேராக நமக்கு வசதியான நேரத்திலே நாம் போக வேண்டும். ஒருத்தராய் போகக்கூடாது, ரெண்டு பேராக நாம் போக வேண்டும். இரண்டாவது, செல்லும் போது அறிமுகமானவர்களிடத்துல அதிகம் பேசக்கூடாது. ஏனென்றால் நாம் ஜெபத்தோடு அந்த இடத்துக்கு போகிறோம். நாம் நம்முடைய காரியங்களை அதிகமாய் பேசும்போது அந்த இடத்துல தேவனுடைய கிரியை நாம் காண முடியாது. நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி விடுவோம். ஆனபடினாலே நாம் நம்முடைய வார்த்தை சுருக்கமாக இருக்க வேண்டும். நாம் ஜெபத்துடன் அந்த பகுதியை சுற்றி வர வேண்டும். மூன்றாவது, ஜெபத்துடன் மக்களின் நிலையும் இடத்தின் உண்மையான நிலையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கிறது, அந்த இடத்துல என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, அந்த இடத்துல உள்ள மக்களுடைய நிலைமைகள் எப்படியா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, நான்காவதாக, அறிந்த காரியங்களை நாம் மறக்காமல் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மக்களுடைய பெயர்கள், அவர்களுடைய நிலைமைகள், அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள், அவருடைய கலாச்சாரங்கள், இந்த காரியங்கள்லாம் நாம் குறிப்பெடுத்து எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஐந்தாவதாக நாம் பார்க்கும்போது, ஜெபநடை சென்று வந்த பின்பு மக்களிடம் ஏதாயிலும் மாற்றம் ஏற்படும்படியாக அவர்களுக்காக நாம் பாரத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு கூட அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் தேர்வு செய்த அந்த பகுதி, அந்த சூழ்நிலைகள், அந்த மக்களுடைய நிலைமைகள், அந்த மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக, அந்த மக்களுக்குள்ள மாற்றம் உண்டாகும்படியாக அந்த இடத்துக்காக நாம் அதிகமாக பாரத்தோடு கூட கண்ணீரோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறது. ஆறாவதாக நாம் பார்க்கும்போது, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு மீண்டும் 2வது முறை அந்த இடத்துக்கு போகும்போது அந்த மக்களுடைய பிசாசின் பிடியில் இருக்கிற காரியங்கள், அந்த மக்கள் பிசாசினால கட்டப்பட்டு இருப்பார்கள், அந்த மக்களுக்குள்ளாக பிசாசின் கிரியைகள் எந்த அளவிற்கு இருக்கிறது, எந்த அளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டு அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். 7வதாக நாம் பார்க்கும்போது, சந்தித்து வந்த மக்களை குறித்ததான அந்த காரியத்தை நாம் தேவ சமூகத்தில் கொண்டு போய் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதன் பிறகு அதை ஆவிக்குரிய, நமக்கு நம்பிக்கையான ஆவிக்குரிய தலைவர்கள், நாம் சென்ற சபையின் தலைவர்கள், நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், அவர்களோடு கூட நாம் பகிர்ந்து கொண்டு அந்த காரியங்களுக்கான ஆலோசனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் சபை என்பது ஒரு தேவனுடைய திட்டமா இருக்கிறது. அந்த சபையை நாம் ஆரம்பிக்க வேண்டுமானால் அதற்குரிய ஆவிக்குரிய தலைவர்களிடத்துல நாம் ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. அந்த பணித்தள ஆய்வுகளை குறித்து நாம் ஜெபத்திலே தேவனோடு கூட நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கும்போது, அந்த இடத்துக்கு குறைந்தது 3 மாசத்துக்கு ஒரு முறையாவது நம்ம ஜெப நடை செய்ய வேண்டும். வேதாகமத்தில் இதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, ஆதியாகமத்தின் புத்தகத்துல 13வது அதிகாரத்துல ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாம் குறித்து நீ
ஏறெடுத்து பார் என்று அவர் சொல்லுகிறார். அவன் ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அதே போலதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீ எந்த இடத்துக்கு போகிறையோ அந்த இடத்துல நீ சுற்றி திரிகிற நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு சுதந்திரமாக தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உபாகம் 11:12 கூட உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாகும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அதே போல நம்ம அந்த எல்லைகளை சுற்றி திரியும் போது, அந்த எல்லைகளை சுற்றி நடக்கும்போது, ஜெபத்தோடு கூட நடந்து சுதந்திரிக்கும் போது அதை நமக்கு சுதந்திரமாக தேவன் தருகிறார். அந்த பகுதி க்ஷணங்களை அந்த இடத்துல சபை உருவாவதற்கான காரியங்களை தேவன் கொடுக்கிறார். அடுத்ததாக பார்க்கும்போது விசுவாச நடை. நமக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் என்ன விசுவாசம் என்று பார்க்கும்போது, ஜெப நடை சென்று பணித்தளத்தை ஆய்வு செய்த பின்பு அந்த பகுதியை தேவன் எனக்கு சொந்தமாக கொடுத்தார் என்று நாம் விசுவாச ஜெப நடை செய்து கொண்டு இருக்க வேண்டும். நாம் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் அந்த மக்களிடம் தேவன் நடப்பித்து கொண்டிருப்பதாக அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:6 ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். நாம் செயல்படும் போது யாருடனும் பேசாமல் தேவனை மகிமைப்படுத்தி சுற்றி வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் அந்த இடத்துல சுற்றி வரும்போது தேவ வல்லமை வெளிப்படுகிறது, தேவனுடைய வரங்கள் வெளிப்படுகிறது. தேவனுடைய வரங்கள், அந்த வரங்கள் செயல்படும்படியாக அந்த இடத்துல நாம் போய் ஜெபிக்கும் போது சுகம் அளிக்கிற வல்லமை, சுகம் வியாதியா இருக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ணும்போது சுகம் உண்டாகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அற்புதங்களை ஆண்டவர் செய்யும் போது அந்த அற்புதங்களோட கூட வசனத்தை ஆண்டவர் அந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறார். அப்போ நம்ம சுற்றி வரும்போது அந்த இடத்தை நாம் எளிதாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது எரிகோவை ஜனங்கள் சுற்றி வந்தார்கள். ஆர்ப்பரித்து சுற்றி வரும்போது அந்த எரிகோ கோட்டை மதில்கள் இடிந்து விழுந்தது. அதே போல நாமும் கூட நாம் எந்த பணித்தளத்தை தேர்வு செய்திருக்கிறோமோ அந்த பணித்தளத்தை சுற்றி வரும்போது அந்த பணித்தளத்தினுடைய எல்லையின் பிசாசுகள் கட்டி வைத்திருக்கிற விக்கிரக கோட்டைகள், பலவிதமான காரியங்கள் எல்லாம் உடைக்கப்படும். அந்த சுவர்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு அந்த பகுதியை நாம் எளிதாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கடைசியாக பார்க்கும்போது பணித்தள ஆய்வு. வலுவான சபை நிறுவ வேண்டுமானால் நமக்கு பணித்தள பகுத்தறிவு ஆராய்ச்சியும் அடிப்படை தேவையாகும். இது உண்மையான திட்டங்களை திட்டவும் சிறப்பான முயற்சிகளை மேற்கொள்ளவும் உதவியாக இருக்கும். ஏனென்றால் அந்த பணித்தளத்தை குறித்ததான ஆய்வு, அந்த மக்களுடைய அணுகுமுறைகள், அந்த மக்களிடத்துல பேசும்போது எப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி உதவ முடியும், எப்படிப்பட்ட காரியங்களை நாம் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் என்கிறதான காரியத்தை நாம் திட்டமிட வேண்டும். மேலும் சபையின் பிரச்சனைகளுக்கு சரியான பரிகாரம் காணவும் உதவுகிறது. இவை ஊழியத்துக்கு வழிகாட்டியாக இருக்கும். அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஊழியத்துக்கு வழிகாட்டியாக இருக்கும். அந்த இடத்துல உள்ள சபையை நாம் நிறுவுவதற்கு அந்த மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், என்ன தேவனிடத்தில் அந்த மக்களுக்கு தேவையை, ஏன்னா அந்த மக்கள் ஏராளமான தேவைகளோடு கூட அந்த பகுதியில் இருப்பார்கள். அவர்களோடு நம்ம பேசும்போது அந்த இடத்துல நாம் சுற்றி நடக்கும்போது நம்மை அவர்கள் கண்காணிக்கிறார்கள். நம்மை கண்காணிக்கிறது மட்டுமல்லாமல் நம்ம யார் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள ஆர்வப்படுகிறார்கள். அதே போல நாமும் கூட அவர்களிடத்துல பேசும்போது நம்முடைய காரியங்களை நாம் வெளிப்படுத்தாமல் அவர்களுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது நிச்சயமாகவே அந்த ஜெப நடையிலே நாம் சபையை அந்த இடத்துல கட்ட முடியும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதோட இந்த பாடத்திட்டம் முடிகிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுடைய பணித்தளத்தை தேர்வு செய்தீர்களானால் அந்த இடத்துக்கு ஜெப நடை சுற்றி வாங்க, ஜெபித்து கொண்டே வாங்க. வேற எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. அந்த இடத்துல முதல்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த ஏரியாவை சுத்தி வாங்க. உங்களால முடிந்த மட்டும் மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது அந்த ஏரியாவை நீங்கள் சுற்றி ஜெபத்தோடு கூட நடந்து வாங்க. அந்த இடத்துல பிசாசின் கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பாடத்திட்டத்தை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்தீர். கர்த்தாவே, இந்த ஜெப நடையின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எளிதாய் ஆண்டவரே தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.